இப்போது திருக்கோயில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இருந்த முக்கியமான இனிய பாரதியோடு சேர்ந்து இயங்கியவர்களை தேடி சென்ற போது அவர்கள் பலர் அரபு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த வருடங்களில் தான் அதிகளவானவர்கள் அரபு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்கின்ற இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது. இனிய பாரதியோடு சேர்ந்து இயங்கியவர்கள், இனிய பாரதியின் முக்கியஸ்தர்களாக இருந்தவர்கள், கட்டட ஒப்பந்தங்களை செய்தவர்கள், அதே போன்று பல விடயங்களிலே தொடர்பட்டிருந்தவர்கள், ஆயுத குழுக்களாக அல்லது துணை ஆயுத குழுக்களாக ஊதியம் பெற்ற பலர் இன்று அம்பாறை மாவட்டத்தில் இல்லை என்கின்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. எது எப்படியோ ரஜீவனினுடைய கடத்தல் யாரால் இடம்பெற்றது, அந்த குடும்பத்தாருடைய முறைப்பாடு இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் எடுத்துக்கொள்ளப்படுமா, அந்த விசாரணை வலயம் மீண்டும் ஒரு முக்கிய விசாரணையை நோக்கி நகரப்போகின்றதா? இவ்வாறான காலகட்டங்களில் கடத்தல், காணாமலாக்கப்பட்ட உறவுகள் உங்களால் முடிந்த தகவல்களை வெளிப்படுத்தும்படியும் இலங்கையில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு தகவலை பரிமாறி இருக்கின்றது. அவ்வாறான வெளிப்படை தன்மையோடு பொதுமக்கள் பணியாற்றுகின்ற போது குற்றவாளிகளை அல்லது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பட்டவர்கள் மீது மேலதிக விசாரணைகளை செய்வதற்கும் அவர்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கின்றனர். இப்போது அம்பாறை மாவட்டத்தில் இனிய பாரதியினுடைய பல முக்கிய ஆதாரங்களை திரட்டி இருக்கின்றார்கள். அந்த திரட்டப்பட்ட ஆதாரங்களோடு தான் நேற்று நள்ளிரவு வேளையில் அம்பாறைக்கு வருகை தந்திருந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய முக்கிய அதிகாரிகள் உடனடியாக கொழும்பு சென்றிருக்கின்றார்கள். நீதிமன்ற கட்டமைப்பு அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளை நோக்கி நகர்வதற்காக தொப்பி மனாஃப் அல்லது அவருடைய பெயர் பலரும் மறந்திருப்பார்கள், தொப்பி மனாஃப் என்று கூறினால்தான் அவரை தெரியும். அவருடைய உண்மையான பெயர் விக்னேஸ்வரன் என்று கூறப்படுகிறது. அவரை உடன் அழைத்து சென்றிருக்கின்றமையும் இந்த கைது நடவடிக்கைகளில் இன்னும் பெரு திருப்பங்கள் எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இருப்பதாக அங்கு கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பிலும் கூட கடற்படையினுடைய முன்னாள் தளபதிகள், அதே போன்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் முக்கியஸ்தர்கள் என்று பலருடைய கைதுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இனிவரப்போகின்ற வாரம் பல கைதுகளை எதிர்பார்க்கலாம் என்று கொழும்பில் இருக்கக்கூடிய மிக நெருக்கமான தகவல் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கசிந்திருக்கின்றன.